வணக்கம். நான் சத்யவார்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து மக்களுக்குமே சமமான சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் காலம் காலமாக இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையான ஜாதி மக்களையுமே முழுமையான தன் குடும்பத்தைப் போல பாவித்து இன்று வரை அனைவருக்குமே சமமான உரிமை அளித்திருக்கின்றது. இன்றைக்கும் ஒவ்வொரு கட்சிகள் ஜாதி ரீதியாக இருந்தாலுமே அனைத்து கட்சிகளுமே அரவணைத்து இன்றைக்கும் முன்னுரிமை கொடுத்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமாக நடத்தி கொண்டிருக்கிறது நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா. அனைவருமே இங்கே சமமாக பாவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமே ஆரம்பித்த நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் அது மக்களின் கட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு இடத்திலுமே இந்த ஜாதியை வைத்து பிளவுபடுத்தி மக்களை வேறுபடுத்தி ஒரு மிகப்பெரிய அரசியலை ஒரு மாற்றி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் அரசியல் அமைப்புக்கு இது மக்களினுடைய ஒற்றுமை என்பது அம்மக்கள் அனைவருக்குமே சமமான பங்களிப்பு ஏற்படுத்த வேண்டும். அதிலும் படிக்கின்ற குழந்தைகள் ஆரம்ப பள்ளியிலிருந்தே இந்த ஜாதி சான்றிதழை முழுமையாக நீக்குவதற்குரிய பங்களிப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களில் நடக்கின்ற அநீதி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் காலம் காலமாக அந்த மக்களை ஒரு தாழ்த்தப்பட்டவர் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவில் புறக்கணித்து கொண்டிருக்கும் அனைத்துமே ஒரு சமமாக பாவிக்கக்கூடிய சட்ட திருத்தமாக இந்த ஜாதி சான்றிதழை பள்ளிக்கூடங்களிலிருந்து நீக்கம் செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாறுதல் கண்டிப்பாக வரும். குழந்தைகளும் இயல்பாக அவர்கள் ஒற்றுமையாக நண்பர்களாக பழவதற்கும் மற்றும் அவர்களுடைய வேலை வாய்ப்பு அனைவருக்குமே சமமாக கிடைக்கின்ற ஒரு பக்குவம் கண்டிப்பாக ஏற்படுத்தப்படும். எந்த விதத்திலுமே எந்த ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை சார்ந்து ஒரு அடக்குமுறை செய்து நிராகரிப்பு செய்து அவர்களுடைய வேலை வாய்ப்புகளை பறிப்பதற்குரிய பங்களிப்பு இல்லாமல் அனைவருக்குமே ஒரு சமமான சூழ்நிலை ஏற்படுத்த முடியும். இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை கண்டிப்பாக இது மாதிரியான ஜாதி சான்றிதழை பள்ளிக்கூடங்களிலிருந்து எடுக்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய ஒரு நாளைய சமுதாயம் இன்றைய சமுதாயம் அனைவருமே ஒரு மாற்றத்துக்குரிய வாய்ப்புகளை அவர்களே உருவாக்குவார்கள். எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இது மாதிரியான ஒரு ஜாதியை வைத்து பிளவுபடுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கும் கட்சிகளுக்கு மாற்றாக சமமான உரிமையோடு இளைய சமுதாயமும் நாளைய சமுதாயமும்